வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கு ஆல் போர்டு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம ஒரு 2 மெத்தேடு எடுத்திருக்கோம். இந்த 2 மெத்தேட்லேயுமே ஆல் போர்டு ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருது. இந்த 2 மெத்தேடை வச்சும் நம்ம 10,000% ஆல் போர்டு நம்ம வின்னிங் நம்பர் எடுக்க முடியும். தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருது. எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு 5 ரிசல்ட்டுக்கு எப்படி வின்னிங் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 மெத்தேட்லேயுமே முதல் மெத்தேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ட்ரா நம்பர். இப்போது நமக்கு இன்றைக்கி என்ன ட்ரா நடக்குதோ அந்த ட்ரா நம்பரை நம்ம போட்டுக்கிறோம். நமக்கு 27ஆம் தேதி ட்ரா நம்பர் 412 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதிலருந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்லேருந்து ஆல் போர்டு நம்பர் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு. 788ன்னு இருக்குது. நமக்கு அன்னைக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 809. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நமக்கு என்ன பாஸ் ஆகிருக்கு, 9ங்கிறது ஆல் போர்டு நமக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அதாவது 8 வந்துருச்சு, சரிங்களா? மாற்றி சொல்லிட்டு 9, 8ங்கிறது நமக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் 788ன்னு கிடச்சிச்சு. இந்த ஃபார்முலாவில் நமக்கு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வரக்கூடிய ட்ரா நம்பர்ஸை வச்சு அன்னைக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் வருது. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்காங்க, இல்லாட்டி இதை நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த மெத்தேடு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் ட்ரா நம்பர் 686. இந்த ட்ரா நம்பரை வச்சே இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பரை நம்ம எடுக்கிறோம். 914ன்னு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அன்னைக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 096ன்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நமக்கு ஃபார்முலாவில் என்ன கிடச்சிருந்துச்சி, 914ன்னு கிடச்சிருந்துச்சி. அதிலேருந்து ஆல் போர்டு நமக்கு 9 அடுத்த நாள் பாஸ் ஆயிடுச்சு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடை மட்டும்தான் நம்ம வீடியோவில் நம்ம கொண்டு கொடுக்குறோம். 2 மெத்தேடு இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம அடுத்த நாள் ட்ரா நம்பருக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 683 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் லாஸ்ட்டாக என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். 617ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு வந்த ரிசல்ட்டு 765 ரிசல்ட்டு. அப்போது நமக்கு ஆல் போர்டு இன்றைக்கி 2 நம்பர் வந்திருக்கு. ஆல் போர்டு இன்றைக்கி 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு, 6ஆம் நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம பார்க்கையில் இந்த ட்ரா நம்பரை வச்சு நம்ம இந்த ட்ரா நம்பருக்கே நம்ம வின்னிங் நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்த்து இருக்கோம். நீங்களே பார்த்தீங்க 7ம் பாஸ் ஆகிருச்சு, 6ம் பாஸ் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அடுத்த நாள் ட்ரா நம்பருக்கு நம்ம பார்க்கையில் என்ன நம்பர் பாஸ் ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். 30ஆம் தேதி நமக்கு ட்ரா நம்பர் 802. 802 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நமக்கு ஆல் போர்டு நம்பர் ரெகுலராக வருது. இதில் பாருங்கள் 398ன்னு நமக்கு இருக்குது. வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 342 ரிசல்ட்டு. நம்ம இன்றைக்கி ஆல் போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லையும் சிங்கிள் நம்பராக நான் கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு 3 இல்லாமல் ஆட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே 3ங்கிறது ஆல் போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்காண்டி இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். இப்போது நமக்கு 31ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது.
48வது ட்ராவாக நடைபெறுது. பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 3 நம்பர் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 3 5 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு 3 2ம் நமக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்லேயே வந்திருக்கு. சரிங்களா? அதனால் நம்ம ஆல் போர்டு இந்த மெத்தேடை வச்சு நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய ட்ரா 31ஆம் தேதி நடைபெறுது. இந்த ட்ரா நம்பரை வச்சே தான் நம்ம ஆல் போர்டு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 5 வருது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரா நம்பரை வச்சே நம்ம எடுத்திருக்கோம். இந்த கணக்கில் 5 வருது. இதை நம்ம ஒரு கணக்கில் 100% ட்ரா நம்பர்ஸை வச்சு நம்ம கொண்டு கொடுக்குறோம். சரிங்களா? இதை எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இந்த மெத்தேடில் 5ங்கிறது ஆல் போர்டு வந்திருக்கு. இப்போது நம்ம இன்னொரு ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஃபார்முலாவிலையும் ரெகுலராக நமக்கு ஆல் போர்டு வின்னிங் கிடைக்கிது. அந்த மெத்தேடில் எப்படி பாஸ் ஆகுதுங்கிறத ஒரு 5 ரிசல்ட்டை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். நீங்களே பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 699 26ஆம் தேதி வந்த ரிசல்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 699 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதிலேருந்து ஆல் போர்டு நம்பர் உங்களுக்கு ரெகுலராக வரும். 201ன்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 809. நீங்களே பாருங்கள், இதில் ஆல் போர்டு என்ன பாஸ் ஆகிருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு என்ன கிடச்சிருந்துச்சி, 201ன்னு கிடச்சிருந்துச்சி. ரிசல்ட்டு 809 ரிசல்ட்டு. நமக்கு பி போர்டில் 0 பாஸ் ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் இப்போது நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மெத்தேடில் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 809 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 091ன்னு நமக்கு இருக்குது. அப்போது நமக்கு 091லேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் ஆல் போர்டு இருக்குது. நீங்களே பாருங்கள், இதில் என்ன நம்பர் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குதுங்கிறத. 091 நமக்கு வந்துச்சு. 9ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு, 0வும் பாஸ் ஆகிருச்சு. வந்த ரிசல்ட்டு 096 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. பி போர்டில் நமக்கு 9ம், ஏ போர்டில் 0வும் பாஸ் ஆகிருச்சு. 2 நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போது நம்ம இதே மெத்தேடில் அடுத்த நாள் என்ன பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. 096 ரிசல்ட்டு 096 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 504ன்னு இருக்குது. இதிலேருந்து அடுத்த நாள் என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்குது, 765 ரிசல்ட்டு. நமக்கு ஆல் போர்டு சி போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த ட்ராவுக்கு நம்ம சிங்கிள் நம்பராகவே 5 கொடுத்து வின்னிங் கொடுத்தோம். உங்களுக்கே தெரியும். அதாவது 29ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு இந்த மெத்தேடெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் வின்னிங் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நம்ம எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் எடுக்கிறோங்கிறத உங்களுக்கு ஓப்பனாகவே ஃபுல்லாகவே நான் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு 765 ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் என்ன நம்பர் பாஸ் ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். 765 பெருக்கல் 99ன்னு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 735ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு முன்னாடி நாள் வந்த 2 நம்பரை விட்டுட்டு நடுவில் உள்ள 3 நம்பர், அதாவது நடுவில் உள்ள 3ஆம் நம்பரை மட்டுமே நம்ம இன்றைக்கி ஆல் போர்டு நம்பராக கொடுத்துருந்தோம். இதில் என்ன பாஸ் ஆகிருக்கு, வந்த ரிசல்ட்டு 342. சரிங்களா? ஏ போர்டுலேயே நமக்கு 3ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் சிங்கிள் நம்பராக 3 தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே 3ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா இதே மெத்தேடை வச்சு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ரா தான் செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா 31ஆம் தேதி லாஸ்ட் ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு இதே மெத்தேடில் என்ன நம்பர் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 342 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 0
58ன்னு கிடச்சிருக்கு. 058ன்னு நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போது நமக்கு இன்றைக்கி இந்த மெத்தேடை வச்சு ஆல் போர்டு வந்து நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 5ம் 8ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மெத்தேடில் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் வந்து 5ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த மெத்தேடில் 5 மட்டும் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஆல் போர்டு 5 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். இந்த 2 மெத்தேடையும் வச்சு பார்க்கையில் ஆல் போர்டு வந்து 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. எல்லா நம்பர்களுமே 5ஐயும் 8ஐயும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 5, 8 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இது எப்படி வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த 2 மெத்தேடை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். நம்ம இப்போது வந்து சிறிசக்தி ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் தான் நம்ம பார்த்து இருக்கோம். லாஸ்ட் ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பாட்ஸில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போது உங்களுக்காண்டி நான் வந்து ஒரு 2 நம்பராக நான் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த நம்பரை வந்து பாட்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதாவது 058ஐயும் 538ஐயும் பாட்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். இந்த 2 மெத்தேடை மேட்ச் பண்ணியும் நம்ம வந்து சிறிசக்தி ட்ராவுக்கான பாட்ஸ் நம்பரில் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள நம்பராக 2 நம்பர் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. 058ஐயும் 538ஐயும் எல்லா நம்பர்களும் ஒவ்வொரு செட்டு வைக்கலாம். பாட்ஸில் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு 5, 8ங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலர் புக்கிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய ரெகுலராகவே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎலும் டியரும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்காங்க. 93 600 46 847. நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக 100% வின்னிங் இருக்குது. எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் வின்னிங் நம்பர்ஸ் வருதுங்கிறத நம்ம ஃபார்முலா மெத்தேடாகவும் ரெகுலர் கெஸ்ஸிங்காகவும் நம்ம சேனலில் 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காகவும் நம்ம ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு வர்றோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.